அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். ஸோ ஈஸி ட்ரிக் பண்டில் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது எவரேஜ். ஒரு குறிப்பிட்ட நம்பரை வந்து எவ்வளோ குயிக்காக நாங்கள் எவரேஜில் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட கணக்கு கொடுத்திக்குது 618, 609, 594, 582 இப்படி குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொஞ்சம் கொடுத்திக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எவரேஜ் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வரப்போகல இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ரேஞ்சில் அப்ராக்சிமேட்லி வந்திருக்குன்னு பார்க்கணும். சராசரியாக இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக விளங்குது. 600 பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லாமே 600ன்ற பேஸ் லைனுக்கு கிட்ட தான் வந்திருக்குது. ஸோ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டுக்கு இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு 600 அப்படின்றத வந்து நாங்கள் கொஞ்சம் கீழே எழுதி வச்சுக்கொள்வோம். ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்வோம், இந்த மொதல் நம்பரை நாங்கள் எடுத்து பார்த்துன்னு சொன்னால் மொதல் நம்பரு 600க்கு விட கூட, அதாவது ஒரு 18 கூட. அப்போ நாங்கள் அதை வந்து +18ன்னு சொல்லி மேலே போட்டு வச்சுக்கொள்வோம். அதே போல் கீழேயும் பார்த்தேன்னு சொன்னாக்கா அதே மாதிரி ரெண்டாவதுக்கு பார்த்தேன்னு சொன்னாக்கா அதுவும் 600 விட 9 கூட, அப்போ +9ன்னு போட போகிறோம். இப்போ மூணாவது பார்த்தேன்னு சொன்னாக்கா 600 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ அது எத்தனை கம்மின்னு பார்த்தா -6. ஸோ அதை நாங்கள் வந்து ஒரு -6ன்னு சொல்லி போட்டு வைக்க போகிறோம். அதே போல் நாலாவதையும் பாருங்கள். நாலாவதையும் பார்த்தீங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட -18, 600 கிட்ட பார்க்க போகல -18 குறைவாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் -18ன்னு போட போகிறோம். அதே போல் மீதி அடுத்ததை பார்த்துன்னு சொன்னாக்கா +7, +5, அதுக்கு பிறகு -7, அதுக்கு பிறகு +24. ஸோ இப்படி ரேஞ்சில் நாங்கள் எழுத போகிறோம். எழுதி வச்சுட்டு இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னாக்க, இப்போ எங்களுக்கு தெரியுது இது குறிப்பிட்ட எவரேஜை பார்க்குறதுக்கு இது பேஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் 600க்கு. அப்போ நாங்கள் அந்த 600ன்றத வேர்டை வந்து என்ன செய்யணும், நாங்கள் தனிப்பட்ட முறையில் எழுதிட்டு இப்போ மேலே உள்ளதை பார்ப்போம். மேலே உள்ளதை பார்க்க போகல எங்களுக்கு ஈஸியாக வந்து கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னது கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னது 18க்கு 18 கட் பண்ணிடும். ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது, இன்னொன்று மைனஸாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா +7க்கு -7ன்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் கட் பண்ணிடும். ஸோ அடுத்தது என்ன இருக்குது, அடுத்தது இந்த 6- அப்படின்றத வந்து இந்த 9 +க்குள்ளே கட் பண்ணு சொன்னாக்கா எங்களுக்கு மீதி வந்து +3ன்னு பேலன்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா இது எல்லாத்தையும் வந்து திரும்ப எழுத போக்கில் வந்து என்னென்ன பேலன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எழுதிக்கொள்ளோம். +3, +5, +24. ஸோ போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 8 நம்பர்கள் இருக்குது. அப்போ அந்த 8ஆல் நாங்கள் அதை பிரிக்கோம். ஏன்னா இது கேட்குறாங்க எவரேஜ். ஸோ நாங்கள் அதை மட்டும்தான் நாங்கள் வந்து பிரிக்க போகிறோம். அப்போ 600ன்னு போட்டாச்சு. இந்த மீதி நம்பரை கூட்டினா 32, 8ஆல் பிரித்தேன்னு சொன்னால் 4. ஆகவே 600 + 4 604. ஓகே, பாய்.